வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம இப்போ நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, கிரக நிகழ்வு. சனி வக்ரம் பெறப்போகுது. இந்த ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 27, 2025 வரைக்கும் இந்த வக்ரம் சுழற்சிங்கிறது இருக்க போகுது. பொதுவாக இந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ் வர்றது மாதிரி அந்த இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுறது, அதற்கான பலன்கள்ங்கிறது மாறுபடும். இப்போ இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த கிரகங்கள் அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி பயணிக்கிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். சில நேரங்களில் பின்னோக்கி வர்றது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். அப்படி பின்னோக்கி வரும் பொழுது அது என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில பேருக்கு ஏற்கனவே எனக்கு இப்போ தான் சார் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, 7.5 சனி முடிஞ்சிச்சு, ஆனால் பெரிய ஒரு எந்தவித நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லுபவர்களுக்கும் இந்த பதிவில் மகிழ்ச்சியான செய்தி இருக்குது. அல்லது இப்போ தான் எனக்கு 7.5 சனி துவங்கியிருக்கு, கெடுதல் பண்ணிடுமோ, அஷ்டம சனி துவங்கியிருக்கு, அர்த்தாஷ்டம சனி துவங்கியிருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த பதிவில் நிறைய வரப்பிரசாதமான பதில்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக நான் எப்போதுமே சொல்வது, கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிடவே முடியாது. அது சுழன்று கொண்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கான அதிர்ஷ்டத்தை நம்ம எப்போதுமே அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான முறையை நான் இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன். அதான எண்கணித ரீதியான பலன்கள், அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அதற்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் எனக்கு தேவைப்படும். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு தற்போது தான் பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அவர் 3ஆம் வீட்டில் நிற்கிறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த இடத்திலிருந்து அவர் வக்ரம் பெறுகிறார். அப்போ இது நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமான்னா, உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். அவர் கெடுதல் கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். 1ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டிற்கும் அதிபன் வேற, குடும்பஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அப்போ சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சூரியனை விட்டு மிக தள்ளி போகிறதுனால அவர் தனித்து இயங்குவார். அவருக்கான பலம் அப்படிங்கிறது மிக அபரிதமாகவே இருக்க போகிறது. அது உங்களுக்கு நிறைய உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளை தரப்போகுது, பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறது. குறிப்பாக கடன் சிக்கல்கள் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை இருந்து கைக்கு வராமல் யாராச்சும் ஏமாத்திருந்தாலோ, அல்லது எனக்கு வருமானமே போதலை சார், எனக்கு வியாபாரத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் போதலை, சில உத்தியோகஸ்தர்கள் இருக்கலாம், எனக்கு ஜாபுக்கு போகிறேன் அதுக்கு தகுந்த எனக்கு இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா அது முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார் அவர். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு பலன் தரணும்னா நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். சும்மா நான் பல செய்ய பிடிச்சி நான் தொங்கிட்டு இருப்பேன், அதையே நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னீங்கன்னா எந்த காலத்துலேயுமே நீங்கள் இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஸோ பழையதை விட்டு தள்ளி விட்டு எந்த அளவுக்கு நீங்கள் புதிய விஷயத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சிக்குரிய ஒரு நற்பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீரப்போகிறார் இந்த 138 நாட்களுக்குள்ளார. ஸோ ஜூலை 13 ஆரம்பித்து நவம்பர் 27 வரைக்குமான காலகட்டம் உங்கள் லைஃப்பில் இந்த வருடத்தில் மிக மிக ப்ரெஷியஸ், ரொம்ப ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயமாக நீங்கள் கருதணும். ஒரு கோல்டன் பீரியடாக நீங்கள் கருதலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத சனி ஏற்படுத்தி தரவே போகிறார். நீங்கள் ஒரு சில சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருந்திருக்கலாம், உங்களுடைய கைக்கு அந்த சொத்து பத்து வராமல் இருந்திருக்கலாம், சில பேருக்கு திருமணம் தள்ளி போய் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே செட்ரைட் ஆகும். 1 by 1 எல்லாமே ஒரே சமயத்தில் அப்படியே மொத்தமாக மாறிடாது.
எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கெடுதல்கள் எல்லாமே விட்டு போகும். இவ்வளோ நாள் அது பண்ணாங்க, அது அந்த கிரகம் மாறினுச்சு, இந்த கிரகம் மாறினுச்சு, இந்த கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ண போகுது, அது நல்லது பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்துருந்தீங்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஏமாற்றங்கள் பரிபூர்ணமாக விலகப் போகிறது. உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகிறது. அதனால் நீங்கள் வந்து எழுந்து ஓடக்கூடிய குதிரையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். மகர ராசியை பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே அவர் வந்து சனியின் வீட்டிற்குரியவராக இருக்கிறதுனால சனி வந்து நிச்சயம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தான் பார்த்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் வந்து குருவுமே வந்து சேர்ந்துக்கிறார். குருவுமே வந்து உங்களுக்கு இப்போ நல்லது பண்ணக்கூடிய இடத்துல தான் வராரு. அவராலையுமே உங்களுக்கு வந்து நிறைய பொருள் சேர்க்கையோ சுப பலன்கள் சேர்க்கையோ வந்து உங்களுக்கு கிடைக்கவே போகிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு உத்தியோகம் மாறுதல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, வேறு ஒரு இந்த ஜாப்லேருந்து வேற ஒரு நல்ல ஜாபுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அது ஜெயிக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய லாஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, புதிதாக ஒரு சில சர்வீசஸை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இந்த டயத்தில் அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி ஸ்தானத்தில் நின்று பலன் தருவதனால எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைத்தே தீரப்போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது 4.5 மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மனிதருக்குமே கிரக சுழற்சிகள் எப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமான ஒரு நற்பலன்களை தானே எதிர்பார்ப்போம். எப்போதுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டா அதுதானே நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு தான் எண்கணித ரீதியான ஒரு பெயரை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். ஏன்னா எண்கள் வந்து நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலைவிதியோடு சேர்ந்தே தான் பிறக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தேதி, பிறந்த நேரம், அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக கணித்து விட முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பெல்லாம் உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகள் வருதோ அப்போ கூட உங்களுக்கு நன்மை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருத்தமாக அமைத்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் நல்லா அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத சரி பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்ப சொன்னேன். ஸோ அதுக்கான இலவச பொது பலன்கள் நான் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன். ஒரு சில பேர் உங்களில் வியாபாரம் கூட துவங்கியிருக்கலாம். எனக்கு சரியாகவே போகலை சார், ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம், குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருக்கிற பெயர் சரியாக பொருந்திருக்கான்னு சரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியோட பெயரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இல்லை இனிமேல் தான் பெயரே வைக்க போகிறோன்னா பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க. அந்த குழந்தைக்கான நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கணும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. உங்களுக்கான பதிலை நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன். அதில் உங்களுக்கு இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.